வேலூரில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் கைப்பற்றப்பட்ட 11 கோடி ரூபாய் பணம் தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கு வருமான வரித்துறை முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படும் செய்தி குறித்தும் அது தொடர்பாக கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பாகவும் விசாரிப்பதற்கு வருமான வரித்துறை முடிவெடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோகுல், தற்போது வருமான வரித்துறை அடுத்ததாக என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கு? இது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பணம் தான் அப்படின்றத தேர்தல் ஆணையம் எப்படி உறுதிப்படுத்தியிருக்கு? அடுத்த பள்ளிக்குப்பம் என்ற பகுதியில் சிமெண்ட் குடோனிலிருந்து நேற்று சாக்கு மூட்டையிலையும் அட்டைப்பட்டிலையும் கட்டுக்கட்டாக பணத்தை வருமான வரித்துறை அதிகாரிகளும் தேர்தல் பறக்கும்படியும் கைப்பற்றினாங்க. அந்த பணம் முழுவதுமே நேற்று நள்ளிரவு முழுவதும் எண்ணப்பட்டு பாதுகாப்பாக 17 பெட்டிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு அந்த பணம் எடுத்து செல்லப்பட்டது. சுமார் 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் அந்த சிமெண்ட் குடோனிலிருந்து பணமாக கைப்பற்றப்பட்டது. இந்த சிமெண்ட் குடோனுக்கு சொந்தக்காரர் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர். அவர் துரைமுருகனுக்கு நெருக்கமானவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த பணம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதே வேளையில் துரைமுருகனுடைய வீட்டிலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் சோதனை நடத்தினார்கள். அதே போல துரைமுருகன் மகன் நடத்தக்கூடிய கல்லூரிகளிலும் நேற்று சோதனையானது நடத்தப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் சோதனை நடத்தி நள்ளிரவு வரை இந்த சோதனையானது நீடித்தது. இது குறித்து தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிரமான விசாரணை அடுத்த கட்ட விசாரணைக்கு நடத்த இருக்காங்க. குறிப்பாக பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பப்பட வருமான வரித்துறை அதிகாரிகள் முடிவு செஞ்சு நேரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்ப உள்ளனர். குறிப்பாக அவரிடம் பல கேள்விகள் எழ உள்ளது. இந்த 11 கோடி ரூபாய் பணம் எப்படி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு வந்தது? இந்த சிமெண்ட் குடோனுக்கு எப்படி அந்த பணம் கொண்டு வரப்பட்டது? குறிப்பாக வாக்காளர் பட்டியலெல்லாம் உள்ளது. வார்டு வாரியாக அந்த பணம் பிரித்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரம் என்பதால் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக இந்த பணம் கொண்டு வரப்பட்டதா? அதே போல ஒரு தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கதிரானந்த் நடத்தக்கூடிய கல்லூரியிலிருந்து தான் இந்த பணமானது சிமெண்ட் குடோனுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதை உறுதி செய்வதற்காக அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றிருக்காங்க. அந்த பணம் அங்கிருந்து தான் எடுத்து செல்லப்பட்டதா என்பது குறித்து ஒரு புறம் விசாரணையானது நடத்தப்படுகிறது. அதே வேளையில் பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பி இந்த பணம் எப்படி வந்தது, யார் மூலம் வந்தது, எதற்காக வந்தது என பல கேள்விகளை விசாரணையின் போது வருமான வரித்துறை அதிகாரிகள் பூஞ்சோலை சீனிவாசனிடம் நடத்த உள்ளனர். குறிப்பாக இந்த பணம் ஒரு முக்கிய பிரமுகருடைய பணமாக இருக்கலாம். ஆகவே பூஞ்சோலை சீனிவாசன் ஒரு பினாமியாக செயல்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விசாரணைக்கு பின்பு பினாமி சட்டத்தின் கீழ் பூஞ்சோலை சீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தேர்தல் ஆணையத்திற்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை குறித்து ஒரு அறிக்கை அளிக்க இருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதற்காக தான் இந்த பணம் வைக்கப்பட்டதா என்ற அடிப்படையில் பூஞ்சோலை சீனிவாசன் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாள் இன்றோ நாளையோ தேர்தல் ஆணையத்துக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட சோதனை குறித்தும் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்தும் விரிவான அறிக்கையை அளிக்க இருக்காங்க. தேவா, கோகுல், பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விவரங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதற்கு முன்னதாக ஏற்கனவே மற்ற வார்டுகளுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்ட பணம் தொடர்பாக ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? அதுக்கு தேர்தல் ஆணையம் ஏதாவது உறுதி சொல்றாங்களா? நிச்சயமா, அதாவது பூஞ்சோலை சீனிவாசனுடைய பணம் கைப்பற்றப்பட்டது மட்டுமல்லாமல் வார்டு வாரியாக வாக்காளருடைய பட்டியலும் அதே போல ஒவ்வொரு வார்டு வாரியாக இருக்கக்கூடிய பகுதி நிர்வாகிகளுடைய பெயரோடு அடங்கிய ஒரு பட்டியலும் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல துரைமுருகனுடைய வீட்டிலையும் இது போன்று ஒரு பட்டியல் அப்போது அந்த சோதனையின் போது அந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த 2 ஆவணங்களும் ஒத்துப்போகிறதா என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நேற்றைய தினமே நடத்தியிருந்தார்கள். வருமான வரித்துறை நேற்றைய தினமே துரைமுருகனிடம் முதற்கட்ட விசாரணை அவருடைய வீட்டிலே வைத்து விசாரணை நடத்தினார்கள். அதே போல பூஞ்சோலை சீனிவாசனிடம் ஏற்கனவே பணம் விநியோகம் செய்யப்பட்டதா, ஒரு சில இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு பணம் ஏற்கனவே சென்றடைந்ததாக ஒரு தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு உள்ளது. அதற்கான ஆவணங்களும் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பட்டியலெல்லாம் தயார் செய்து அந்த நிர்வாகிகள் யார் யாருக்கெல்லாம் பணம் சென்றடைந்ததோ அவர்களுக்கு சொந்தமான இடத்திலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்றைய தினம் சோதனை நடத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பூஞ்சோலை சீனிவாசன் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலின் அடிப்படையில் தான்
வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தப்படுமா, சீனிவாசன் ஒருவேளை இது வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் என்று அதற்காக தான் இந்த பணம் வைக்கப்பட்டது என்ற ஒரு வாக்குமூலத்தை அளித்தார் என்றார். அந்த அறிக்கையை வருமான வரித்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார்கள். தேர்தல் ஆணையம் அடுத்த கட்டமாக உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தமிழக தேர்தல் அதிகாரி அடுத்த கட்ட தகவலை தெரிவிப்பார். அந்த அடிப்படையில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடைபெறுமா என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு பூஞ்சோலை சீனிவாசன் கொடுக்கக்கூடிய விசாரணையில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தேவா, கோகுல், இந்த பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்திற்கு பிறகு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குது, விலகும் கேட்குறாங்க, சம்பந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் பரிமாற்றம் செய்வது தொடர்பான ஒரு குறுஞ்செய்தி வந்தாலே, அதுக்கான முயற்சி எடுத்தாலே தேர்தல் ஆணையத்திற்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றது தான் தற்போது தேர்தல் நடைமுறை அமலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. ஆனால் இந்த பணம் எப்போது எடுக்கப்பட்டது, எந்த வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது, இது தொடர்பான தகவல் முன்கூட்டியே தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டதா, இந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறாங்களா? அதாவது தமிழக தேர்தல் அதிகாரி நேற்றைய தினம் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார். அதாவது மாவட்ட ஆட்சி தலைவருக்கு தான் இந்த தகவலானது முதலில் வந்தது. இது போன்ற பணம் ஒரு இடத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பதற்காக இந்த பணமானது பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த சோதனை நடத்தியிருக்கார்கள் என்ற ஒரு தகவலை நேற்றைய தினம் தமிழக தேர்தல் அதிகாரி தெரிவித்திருந்தார். அதே தகவலை தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கார்கள். எங்களுக்கு வந்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. 29ஆம் தேதி துரைமுருகனுடைய இல்லத்திலும் கல்லூரியிலும் சோதனை நடத்தப்பட உள்ளது என்ற ஒரு தகவல் வந்தவுடன் அந்த இடத்தில் இருந்துதான் பூஞ்சோலை சீனிவாசனுடைய குடோனுக்கு பணமானது பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அங்கிருந்து அந்த பணமானது கொண்டு வரப்பட்டு என்ற ஒரு தகவல் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை உறுதி செய்வதற்காக தான் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் எல்லாம் ஆய்வு செய்யப்படுகிறது. அதே போல கைப்பற்றப்பட்ட பணம் அனைத்துமே வங்கியுடைய அந்த ரிசிப்ட் கூட கிழிக்கப்படாமல் கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது. ஆகவே ஏதோ ஒரு வங்கியிலிருந்து சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பணமாக இது இருக்கலாம் என்ற அடிப்படையில் எந்த வங்கியில் இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த வங்கியில் நேரடியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளார்கள். எந்த வங்கி கணக்கிலிருந்து இந்த பணமானது எடுக்கப்பட்டது, யார் மூலம் இந்த பண பரிமாற்றம் நடந்தது, பூஞ்சோலை சீனிவாசனுக்கு இந்த பணம் யார் கொடுத்தார், அவர் பூஞ்சோலை சீனிவாசன் ஒரு முக்கிய பிரமுகருடைய பினாமியாக உள்ளாரா என்ற பல ஒரு ஆதாரங்களை, அதை நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் திரட்டி வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் இது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு ரகசிய தகவல் நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்த அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தேவா, கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. நாம இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இது தொடர்பாக பேசலாம்.